ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு சமையல் வந்து பாருங்கள். கேபேஜ் அவியல் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உள்ளி, மாசி நல்லா கேபேஜ் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மக்களே. சரியா? எங்களை வந்து முருங்கைக்கீரை சுண்டல், எங்களை வந்து ஈரப்பலாக்கா வெட்டி வச்சுருக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை, இந்த ஈரப்பிலாக்கு. சரியா? எங்களை வந்து முருங்கைக்கீரை சுண்டல். இது வந்து பாருங்கள் எப்படி சமைக்கலாம், வாங்க பார்க்கலாம். கடாய் அடுப்பில் சொல்லுவோம். கடாய் அடுப்பு வச்சு வந்து அவர் சூடானது பிறகு ஆயில் கொஞ்சம் ஊற்றி கொண்டு அதுக்கு வந்து இதை நல்லா இந்த கேபேஜ் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு பிரட்டி அப்படியே போடுங்க. நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். சரியா? சால்ட் கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. சரியா? இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு சட்டில் போட்டுக்கோங்க. சரியா? போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மெல்லிய ஸ்லோவில் அடுப்பை குறைச்சி வைங்க. தீ ரொம்ப வைக்க வேண்டாம். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் தெரியுமா. இன்றைக்கி ரொம்ப லேட்டாச்சு சமைச்சது. 12 மணியாக்குள் சாப்பாடு கொடுக்கும் வேணும். இது ரொம்ப லேட்டாகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடிக்கோங்க. சரியா? இந்த ஈரப்பிலாக்கும் சின்ன சின்ன கட் பண்ணி மஞ்சள் தண்ணியில் போட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டு பச்சை தண்ணியில் நல்லா இதை கழுவுங்க. நல்லா சிறுசாக கட் பண்ணிவிட்டு அது பிறகு கொஞ்சம் வெல்லம் ஊற்றி காஞ்சி மிளகாய், மஞ்சள் பொடி, மிளகு பொடி, சீரகப்பொடி, கருவேப்பிலை, உள்ளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வேக வைங்க. சரி? இது அவியல். சரியா? இந்தமாதிரி உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வேக வைங்க. சரி, மூடி போட்டு மூடிக்கோங்க. முருங்காய் கீரை சுண்டும் போது எப்போவும் பச்சை மிளகாய், உள்ளி, மாசி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சால்ட்டு போட்டு நல்லா உரலில் போட்டு இடிச்சிட்டு இந்த அரிஞ்சு வச்ச கீரையை போட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணுங்க. சரியா? அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொண்டு கடாய் நல்லா சூடாகட்டும். சூடாக பார்த்து முருங்கைக்கீரையை போடுங்க. எல்லா கீரையும் அந்த மாதிரி சுண்டி பாருங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி கிண்டி விடுங்க. சரி? நம்மள சொல்ல டேஸ்டியாக இருக்குது இந்த மாதிரி. சரியா? பச்சையாக இருக்கும் முருங்கைக்கீரை. பாருங்கள் ஈரப்பிலாக்கு வெந்துட்டு கிடக்குது. இங்கே வந்து வளமை போல் சோறு வச்சுருக்கு. காய் பறக்க சோறு. இங்கேயும் சோறு வச்சுருக்கு. இங்கே வந்து முருங்கைக்கீரை சுண்டல். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி கேபேஜ் கூட்டு சூப்பராக அருமையாக பார்க்க வேறு லெவல் மக்களே. அருமையாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்கும். இது இங்கே வந்து மீன் தொக்கு. சரியா? எங்களை வந்து சோப்பரை சோறு. இங்கே வந்து இந்த ஈரப்பிலாக்கா அவியல். சரியா? இவ்வளோதான் நம்ம வீட்டு சாப்பாடு மக்களே. பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. கொஞ்சம் பார்த்து வீடியோ கொடுத்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இவ்வளோ கஷ்டப்படுத்தி வீடியோ போடுறேன். ஓகே, இங்கே வந்து கேபேஜ் போட்டு. ஓகே, இன்னொரு சந்திக்கும் வரை வீடியோ டாடா பாய்.